குடும்ப சுமையும் வேலை பளுவும் உன்னை அழுத்துகிறதா? சந்தோஷத்தையும் மனசமாதானத்தையும் தொலைத்த நிலையில் காணப்படுகிறாயா? எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று குறைவது போன்ற ஒரு வகை உணர்வு உனக்குள் இருக்கிறதா? எல்லாவற்றிற்கும் காரணம் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய புதையலை துளைத்து விட்டதுதான். நிச்சயமாக அந்த துளைத்த புதையல் இயேசுதான். நீ உன் வாழ்க்கை படகில் இயேசு இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த பயணத்தில் சீக்கிரத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலத்தை எதிர்கொள்வாய். அது புயலாகவும் சூறாவளியாகவும் மாறி உன் வாழ்க்கை படகை தாக்கும் போது உன் உள்ளும் புறம்பும் அடிக்கும் புயலை அமைதிப்படுத்த எந்த மனித உதவியும் உனக்கு போதாது. நீ நம்பும் பணமும் செல்வாக்கும் உன் உடனிருக்கும் உறவுகளும் நண்பர்களும் உன்னை ஏமாற்றும். உன் மனதின் புயலை அமைதிப்படுத்தி உன்னை சமாதானப்படுத்த உன் படகில் இயேசுதான் தேவை. இயேசுவை உன் வாழ்க்கை படகில் ஏற்றுக்கொள். ஏனென்றால் அவர்தான் உன் சிருஷ்டிகர். அவருக்கு மட்டும்தான் உன் வாழ்க்கையின் நோக்கமும் நீ பயணிக்க வேண்டிய திசையும் நீ சென்று சேர வேண்டிய துறைமுகமும் தெரியும். உன் வாழ்க்கையில் நீ வெறும் ஒரு பயணியாக இருக்க வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். அவர் கப்பல் தலைவராகவும் பரிசுத்த ஆவியானவர் மாலுமியாகவும் வாழ்க்கை படகை பொறுப்பேற்க விரும்புகின்றனர். அவரிடம் உன் படகின் சுக்கானை இன்று ஒப்படைப்பாயா? நீ பயணிப்பது நதியாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், அல்லது கடலாகவே இருக்கலாம். அது அவருக்கு ஒரு காரியமே கிடையாது. தேவையானது ஒன்றே, அவரிடம் விசுவாசம் வைத்து அவரை சார்ந்து கொள்வதுதான். அவர் உன் எல்லா தேவைகளையும் பார்த்து கொள்வார். தம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உன்னை நிரப்புவார். உன் வழிகளை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உன் காரியங்களை வாக்கிய பண்ணுவார். அவருடைய வழிகளை உன்னால் ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ள முடியாதது. இயேசு இன்று உன்னை நேசிக்கிறார். அவருக்கு நீ வேண்டும். எனவேதான் இந்த வார்த்தைகளை நீ இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இப்போது என்னுடன் சேர்ந்து ஜெபிப்பாயா? பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரட்சகராகிய இயேசுவே, உம்மை விசுவாசிக்கிறேன். உம்மை என் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் நேசிக்க கிருபை தருவீராக. நீங்க எனக்கான பாதையை காண்பீங்க. அந்த பாதையை செவ்வைப்படுத்தி அதில் என்னை நடத்தி செல்லுங்க. நீங்க தான் என்னை அற்புதமாக மாற்றுபவர், என் வாழ்வின் திட்டங்களை நிறைவேற்றுபவர், என் வாழ்க்கை படகின் தலைவராக இன்று வாரும். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை என் வாழ்க்கை படகின் மாலுமியாக அழைக்கிறேன். நீங்க சுக்கான் பிடித்து நடத்தி செல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இவைகளை உம்மிடம் வைக்கிறேன் பிதாவே. ஆமென்.